Hi friends. இன்னைக்கு கெண்டை மீன் பொடி கெண்டை வந்து வறுவல் அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மீன் வறுவல் பொடி அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து ஒரு அரை லெமன். இப்போ இதெல்லாத்தையும் போட்டு எலுமிச்சம்பழம் புளியல நான் பல்லெல்லாம் கூசுது அப்படியே. பொடி கெண்டை தான் இது. குழம்பு வைக்கிற வீடியோ அப்புறம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். இது சின்ன வீடியோவாக தான் இருக்கும். குழம்பு வைக்கிற வீடியோ மாதம் அடுத்தது வரும் பாருங்கள். நல்ல சூப்பராக வில்லேஜ் ஸ்டைலில் நிசா வச்சு விட்ருவோம். முன்னாடி என்ன இதாகிட்டு இருக்கு, அடுப்பை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்ருவோம், வெளியில் எரிஞ்சுக்கிட்டு. மீனெல்லாம் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்து இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவல். தூங்கிட்டு இருக்கா பாருங்க. அவளா உட்காந்துக்கிட்டே இருந்தா அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே தூங்கிட்டா. பால் கேட்டா கொடுத்தேன், பால் டப்பால. தண்ணியை நிறைய ஊற்றிட்டியோ? இல்லையே, கரெக்டாக தான் ஊற்றிட்டேன். நல்ல வாசனையாக இருக்கு நிஷா, மசாலா வாசனை. பொரிச்சு இந்த மீனை ஒட்டி எதனால பொரிக்கணும் அப்படின்னா, இந்த உள்ளெல்லாம் மசாலா ஒழுங்கா வேவா தோசைக்கல்ல போட்டோம்னா இப்படி போட்டு சட்டியில் போட்டு பொரிச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் போய் உள்ள இதாகிறதுனால நல்லா வெந்துடும். அதனால தான் இப்போ எண்ணெய் சட்டிலையா புகை அடிக்கிறதுக்கு போக ரவுண்ட் மீன் நம்ம வாங்குவோம் இல்லையா, பாறை மீன் ரவுண்டா, அது வந்து உள்ள வேணும். அது கடல் மீன், இது ஆட்டுக்கண்டை. அதெல்லாம் வந்து நம்ம இதுலயே போட்டு தோசைக்கல்லையே போட்டு பொரிச்சு எடுத்தோம். எனக்கு 10 நிமிஷம் ஊற வைக்கணுமா? ஆமாம், ஒரு 5 நிமிஷமா தான் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஊறட்டும். மீன் போடையில் பார்ப்போம். வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து மீனெல்லாம் ஊறிங்க பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சு. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. என்னடி மேலே அடிக்குது. எண்ணெயில் போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துறோம். எல்லாம் எண்ணெயில் குளிக்கிறாங்க. எப்படி இருக்கு? மாசா இருக்கு, டெம்டா இருக்கு. தின்னு பார்க்கையில தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா பொரிச்சிட்டு டேஸ்ட் பார்க்கையில் ரிவ்யூ பண்ணுவோம். வந்து ரிவ்யூவுக்கு தயாராகிட்டா கெண்டை மீன். எங்க இங்கிட்டு ஒன்று போட்டு விட்டு வர வேண்டியதானே? சுட ரெடி ஆயிடுச்சு, போட்டு விடுறேன். அது அழுப்பு இன்னும் விறகெல்லாம் எடுத்தாந்து வைக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, தரமா இருக்கா, மாசா இருக்கா? நல்லா உடையல, நல்லா அழகா வருது பத்தியா. மீன்லாம் முள்ளெல்லாம் இல்லை அவ்வளோவா. கெண்டை மீன்ல அந்த அளவுக்கு முள்ள இருக்காது. சூப்பராக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த நெய் மீன் மாதிரி இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. நல்லா பொறுன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா கட் பண்ணி நானும் 2 மீனை 2 பீஸை போட்டு விட்றேன். பாய். நீங்களும் இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாய். அடுத்து கெண்டை மீன் வறுவல் குழம்பு வைக்க போகிறோம்.